இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹனுமனுடைய சகோதரர்கள் பத்தி பார்க்க போறோம். பொதுவா நம்ம எல்லோருக்குமே ஹனுமனை பத்தி நல்லாவே தெரியும். இன்னும் சொல்ல போனா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்கும், புராணங்களை பத்தி தெரிஞ்சவங்கள்ல இருந்து தெரியாதவங்க வரைக்கும், இந்து மதத்தை பத்தி தெரிஞ்சவங்கள்ல இருந்து தெரியாத மற்ற மதத்தை சேர்ந்தவங்க வரைக்கும், தமிழர்கள் இந்தியர்கள் மட்டும் இல்லாம மற்ற எல்லா வெளிநாட்டை சேர்ந்த எல்லோருக்குமே வயது, ஜாதி, மதம், கடவுள் நம்பிக்கை, புராணம் எல்லாத்தையும் கடந்து எல்லோருக்குமே ஆஞ்சநேயரை நல்லாவே தெரியும். அதுல சில பேருக்கு இவர் குரங்கு வடிவிலான ஒரு கடவுள் அப்படின்னு தெரியும். பல பேருக்கு இவர் சக்தி வாய்ந்த கடவுள் மட்டும் இல்லாம இவர் ராமரின் தீவிர பக்தன் அப்படின்னு தெரியும். சிலருக்கு இவர் வாயு பகவான் மற்றும் அன்னை அஞ்சனையின் மகன் அப்படின்னு தெரியும். இன்னும் சிலருக்கு இவர் பிரம்மச்சாரியா இருந்தாலும் இவருக்கும் மனைவி மற்றும் மகன் இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனா நம்மள நிறைய பேருக்கு ஹனுமனுக்கு சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னும், அவங்க எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க, ராமாயணத்துல அவங்களோட பங்கு என்ன அப்படின்னும், அவங்களோட ஆற்றல் திறமைகளை பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. அதனால இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஹனுமனுடைய சகோதரர்கள் பத்தி இந்த வீடியோவில் விளக்கமா பார்க்கலாம். இப்போ ஹனுமனுக்கு எத்தனை சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னா, ஹனுமனுக்கு ராமாயணத்தின்படி மொத்தம் 5 சகோதரர்கள் இருக்காங்க. அதுல ஹனுமன் தான் மூத்தவர். மீதி 5 சகோதரர்களும் ஹனுமனுக்கு அடுத்து பிறந்தவர்கள். ஹனுமனுடைய சகோதரர்களின் பெயர்கள் மதிமான், ஸ்ருதிமான், கேதுமான், கதிமான், திருதிமான். இதுல இவங்க யாருமே ஹனுமனை போன்ற பிரம்மச்சாரி கிடையாது. இவங்க 5 பேருக்குமே திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகள் அப்படின்னு எல்லோருமே இருக்காங்க. அதே மாதிரி இவங்க எல்லோருக்குமே சிறப்பான தனித்தனி திறமைகள் இருக்கு. அது என்ன திறமைகள்னா, முதல் சகோதரர் மதிமான். இவர் மிகுந்த புத்தி கூர்மை உடையவர், ஞானத்தின் அடையாளமாக திகழ்பவர். இவர் மிகப்பெரிய ராஜதந்திரி, திட்டம் தீட்டுவதில் சிறந்தவர், எதிரிகளின் வியூகங்களை வீழ்த்துவதில் வல்லவர். எந்த ஒரு மோசமான சூழ்நிலையிலும் பதட்டமடையாமல் பொறுமையாக இருந்து அந்த சூழ்நிலையை சாதகமாக கையாண்டு அதிலிருந்து பிரச்சனை இல்லாமல் வெளியாகும் திறமை கொண்டவர். நிதானமானவர், பொறுமையானவர், சிறந்த பேச்சு திறமை உடையவர். அடுத்து இரண்டாவது சகோதரர் ஸ்ருதிமான். இவர் பெரும் அறிஞர், வேதங்கள், கலைகள் பற்றி சிறந்த ஞானம் கொண்டவர். அதோடு ஜோதிடம், வானியல் மற்றும் இலக்கியத்தில் கைதேர்ந்தவர். அடுத்து மூன்றாவது சகோதரர் கேதுமான். இவர் மிகப்பெரிய போர் வீரர், ஹனுமனுக்கு அடுத்து அதிக உடல் பலம் பொருந்தியவர், பொறுமை குறைந்தவர், கோபக்காரர், தீயவர்களை எதிர்த்து போர் புரிந்து அவர்களை அழிக்கும் ஆர்வம் கொண்டவர், எதிரிகளை அழிப்பதே தன் முழு முதல் நோக்கமாக கொண்டவர், அனைத்து போர்க்கலைகளையும் கற்றவர், போர் நுணுக்கங்களில் வல்லவர், அனைத்து விதமான போர் ஆயுதங்களை சிறப்பாக கையாளும் ஆற்றல் கொண்டவர், வெற்றியை மட்டுமே விரும்பக்கூடியவர். அடுத்து நான்காவது சகோதரர் கதிமான். இவர் எல்லா விதமான கலைகளையும் கற்றவர், மரங்கள் மற்றும் மலைகள் மீது மிக வேகமாக ஏறக்கூடியவர், நீண்ட தூரம் தாவிச் செல்லும் ஆற்றல் கொண்டவர், சுறுசுறுப்பானவர், போரில் மிக வேகமாக செயல்படக்கூடியவர். அடுத்து ஐந்தாவது சகோதரர் திருதிமான். இவர் அனைத்து சகோதரர்களிலும் இளையவர், மிகவும் உற்சாகமானவர், குறும்புத்தனம் நிறைந்தவர், அதிக விளையாட்டுத்தனம் கொண்டவர். ஆனால் மற்ற சகோதரர்களை விட இவர் ஹனுமன் மீது அதிக பாசம், மிகுந்த மரியாதை கொண்டவர். இன்னும் சொல்ல போனா இவர்தான் ஹனுமனுடைய முதன்மை பக்தன் என்னும் அளவிற்கு இவர் ஹனுமன் மீது அதிக பாசம், மரியாதை மற்றும் மிகுந்த பக்தி கொண்டவர். இப்படி இருக்கும்போது ஒரு முறை ஹனுமன் எதர்ச்சையாக ராமரை சந்திக்கிறாரு. சந்திச்சதும் அவர் ராமர் மீது அளவு கடந்த பாசமும் மிகுந்த மரியாதையையும் வைக்கிறாரு. அடுத்து ராமரின் சீதையை ராவணன் கடத்தி சென்ற தகவலையும் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு ஹனுமன் ராமருக்கு உதவி செய்ய முன்வராரு. அதோட தன் நண்பர்களையும் சகோதரர்களையும் ராமருக்கு அறிமுகப்படுத்துறாரு. அப்போ அண்ணன் ஹனுமன் ராமருக்கு காட்டுற பக்தியையும் மரியாதையையும் பார்த்த ஹனுமனுடைய சகோதரர்கள் அவர்களும் அதே அளவு பக்தியை ராமருக்கு காட்டுறாங்க. அதோட ராமருக்கு உதவியா இருந்து ராவணனை வீழ்த்தி சீதையை மீட்பதே தங்களுடைய முதன்மை குறிக்கோள் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து 5 சகோதரர்களும் தங்களுடைய மனைவி, குழந்தைகள் அப்படின்னு தங்களுடைய குடும்பத்தை பிரிஞ்சு சீதையை மீட்டு கொண்டு வர ராமரோட இலங்கைக்கு போறாங்க. அப்போ ஹனுமனுடைய சகோதரர்கள் மட்டும் இல்லாம சகோதரர்களின் மகன்களும் இலங்கைக்கு போறாங்க. போய் ராவணனுடைய படையை எதிர்த்து சிறப்பா போர் புரியுறாங்க. போர் புரிஞ்சு ராமரின் வெற்றிக்கு உதவியா இருக்காங்க. இப்படி ராமரின் வெற்றிக்கு உதவியா இருந்து ராமர் சீதையை மீட்டெடுத்ததுக்கு அப்புறம் ராவணனை வீழ்த்தி சீதையும் ராமரும் சேர்ந்ததை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டு நாடு திரும்ப தயாராகிறாங்க. அப்போ ராமர் எல்லா வீரர்கள் கிட்டையும், வீரர்களே
உங்களுடன் வந்த அனைவரும் பத்திரமாக இருக்கிறார்களா பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சொன்னதும் எல்லா வீரர்களும் ஒவ்வொருத்தரா பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்துட்டு இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹனுமனுடைய சகோதரர் மதிமான் மட்டும் என்னுடைய மகன் வசந்தனை காணவில்லை அப்படின்னு சொல்றாரு. சொன்னதும் அதை கேட்ட ஹனுமன் அவருடைய சகோதரர்கள் மற்றும் மற்ற வீரர்கள் எல்லோருமே பதட்டம் அடைகிறாங்க. ஆனா மதிமான் மட்டும் பதட்டம் அடையாம பொறுமையா நேரடியா ஹனுமன் கிட்ட போய், அண்ணா, என்னுடைய மகன் எங்கு இருப்பான் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் நீங்கள் சென்று அவனை பத்திரமாக அழைத்து வாருங்கள். நீங்களும் பத்திரம், மகனும் பத்திரம் அப்படின்னு சொல்றாரு. சொன்னதும் அதை கேட்ட ஹனுமன் நேரடியா போர் நடந்து முடிஞ்ச போர்க்களத்துக்கு போறாரு. போய் ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடுறாரு. ஆனா எங்க தேடியும் அவரால் வசந்தனை கண்டுபிடிக்க முடியல. அடுத்து எங்க தேடுறது அப்படின்னு யோசிச்ச ஹனுமன் நேரடியா யமலோகத்துக்கு போறாரு. போய் யமதர்மராஜா இருக்க இடத்துல பார்த்ததும் வசந்தன் யமதர்மராஜா கூட இருக்காரு. அப்போ அதை பார்த்த ஹனுமன் கொஞ்சம் பதட்டம் அடைஞ்சு யமதர்மராஜா கிட்ட வசந்தன் எப்படி எதற்காக இங்கு வந்தான் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு யமதர்மராஜா என்ன சொல்றாருன்னா, ஹனுமனே கோபப்பட வேண்டாம், அனைத்தையும் நானே தெளிவாக சொல்கிறேன். ராமரும் நீங்களும் ராவணனை எதிர்த்து போர் புரிந்த அழகை அனைத்து தேவர்களும் கடவுள்களும் பார்த்து ரசித்தார்கள். ஆனால் நான் அதை பார்க்கவே இல்லை. ஒருவேளை நான் பார்க்க வந்திருந்தால் என்னால் உங்கள் வீரர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும். அதனால் நான் ராவணனையும் ராவணனுடைய போர் வீரர்களையும் பார்த்தேனே தவிர உங்களை பார்க்கவில்லை. உங்களுடைய வீரத்தையும் போர் புரியும் அழகையும் நான் பார்க்கவே இல்லை. அதனால் அதை கேட்டு தெரிந்து கொள்ள வசந்தனை வரவழைத்து அதை அனைத்தையும் கேட்டு மகிழ்ந்தேன். அதற்காகவே வசந்தனை இங்கு வரவழைத்தேன். இப்போது நீங்களும் வசந்தனும் பத்திரமாக பூமிக்கு திரும்பலாம் அப்படின்னு யமதர்மராஜா வசந்தனையும் ஹனுமனையும் பூமிக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்போ பூமிக்கு வந்த ஹனுமனையும் வசந்தனையும் பார்த்து எல்லோருமே சந்தோஷப்படுறாங்க. ராமரும் சந்தோஷப்படுறாரு. இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அடுத்து ராமரும் சீதையும் அயோத்திக்கு திரும்புறாங்க. அப்போ ஹனுமனும் அவருடைய சகோதரர்களும் சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவான் அப்படின்னு எல்லோருமே அயோத்திக்கு போறாங்க. போய் ராமரின் பட்டாபிஷேக விழாவுக்கு பந்தல், தோரணை அப்படின்னு எல்லா வேலைகளையும் சிறப்பா செய்றாங்க. செஞ்சு ராமர் அயோத்தியின் அரசரா அரியணை ஏறத பார்த்தும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ அந்த பட்டாபிஷேக விழா நடந்து முடிஞ்சதுக்கு அடுத்து ராமர் என்ன செய்யறாருன்னா, ஹனுமன், சுக்ரீவன், ஜாம்பவான், அங்கதன், ஹனுமனுடைய சகோதரர்கள் அப்படின்னு எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்க எல்லோருக்குமே தனித்தனி பரிசுகளை கொடுக்கிறாரு. கொடுத்து அவங்க எல்லோரையும் சந்தோஷமா கிஷ்கிந்தைக்கு அனுப்பி வைக்கிறாரு. இப்படி சீதையை துளைத்து வருத்தப்பட்ட ராமருக்கு ஆறுதலாக உடனிருந்து ராவணனை வீழ்த்த ராமருக்கு உதவி செய்து ராமரையும் சீதையும் சேர்த்து வைத்து ராமர் அயோத்தியின் அரசரா அரியணை சூடிய பிறகே ஹனுமனுடைய சகோதரர்கள் நாடு திரும்புறாங்க. நாடு திரும்பி தங்களோட குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றாங்க. இப்படி ஹனுமனுக்கு ராமாயணத்தில் இந்த 5 சகோதரர்கள் மட்டும் இல்லாம ராமாயணம் கடந்து மகாபாரதத்திலும் ஹனுமனுக்கு ஒரு சகோதரர் இருக்காரு. அவர் யாருன்னா, அவர் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான பலம் வாய்ந்த பீமன். இவரும் ஹனுமனும் மகாபாரதத்தில் ஒரு முறை சந்திச்சிருக்காங்க. அந்த வீடியோ நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இதுதான் ஹனுமனுடைய சகோதரர்களின் கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.